வெல்கம் டு கார்கி கிச்சன். நம்ம இன்னைக்கு செய்ய போறது நெய்யப்பம். கேரளா ரெசிபி தான், ஒரு ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட கார்கி கிச்சன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க அது எப்படி செய்யறது. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். இது வந்து 125 கிராம் அளவு பிடிக்கிற கப்பு. இதால் நான் 4 கப்பு போட்டிருக்கேன். அதை அரை கிலோ அரிசியை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு இது மாவு பச்சரிசி வாங்கிக்கோங்க. அதுக்கு இது இந்த நெய்யப்பத்துக்கு நல்லா இருக்கும். அதாவது நெய்யப்பம் வேற, உண்ணியப்பம் வேற. ஒரு 4 வாட்டி நல்லா களைஞ்சி எடுத்துருங்க தண்ணியை. ஏன்னா நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் களைய முடியாது. இது பச்சரிசியில் பண்ணினா தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம நல்லா இதை 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இப்போ கரெக்டாக 2 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி தண்ணி போக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். இதுக்கு இப்போ 4 டம்ளர் நம்ம அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 3 டம்ளர் வெல்லம், அதுதான் கணக்கு. இது வெல்லத்தை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன்னா அதை விட்டு தான் நம்ம இந்த அரிசியை அரைச்சிக்க போகிறோம். இதில் அப்பக்காரம் போட்டுட்டு தான் செய்வாங்க, ஆப்பசோடா. நான் ஆனால் ஆப்பசோடா போடாமல் அதில் வந்து அப்பளம் 4 அப்பளம் எடுத்திருக்கேன். அது போட்டு தான் நான் செய்ய போகிறேன். அதுவும் போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் அதுவும் போட்டுக்கலாம். இந்த வெல்லம் கரைச்சி வச்ச தண்ணி வச்சு தான் நம்ம இதை அரைக்க போகிறோம். இது இப்போ நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் அரிசி போட்டப்போ அதோட 4 அப்பளமும் 2 ஏலக்காவும் போட்டு அரைச்சோம். அடுத்த இது அரிசி அதே மாதிரி போட்டுக்கலாம். இதில் நான் ஸ்பூன் கணக்கில் 4 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கோட்டிங்காக தான் இது. அதுவும் இதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த வெள்ளை தண்ணியை விட்டுட்டே அரைச்சிக்கலாம்.
எப்போவும் நல்லா நைஸாக இல்லாமல் கொஞ்சம் அந்த மாதிரி தறி தறியாக இருக்கணும், தொட்டா அந்த மாதிரி. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற இந்த வெள்ளை தண்ணியை இது அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம ஒரு கரெக்டாக ஒரு 4 மணி நேரம் இல்லைனா 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம அப்பம் பண்ணணும். அப்போ தான் அது புளிச்சு வரும். அப்போ வந்து இது ரொம்ப கெட்டியாக இருக்கும். இது கலக்கிறதுக்கு இந்த வெள்ளம் தண்ணி வேணும். இன்னொரு வாட்டியும் அந்த அரிசி கணக்கு நான் சொல்கிறேன். 4 கப்பு அரிசிக்கு 3 கப்பு வெல்லம். நல்லா வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதுதான் கணக்கு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சு 4 மணி நேரம் ஆகுது கரெக்டாக. இப்போ நம்ம கிளறி பார்க்கலாம். இந்த மாதிரி அது கெட்டியாக ஆகிடும். அதுக்காக தான் நான் இந்த வெல்லம் வந்து எடுத்து வச்சுக்க சொன்னேன். இந்த வெல்ல தண்ணியை இதில் விட்டுக்கலாம். இது தேவையான அளவு பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அது மட்டும் விட்டால் போதும். இது போதும். நம்ம கரைச்சி வச்சதில் இந்த அளவு பேலன்ஸ் இருக்குது. இதை விட வேண்டாம். இப்போது நம்ம அப்பளம் போட்டு அரைச்சிருக்கோம். அதில் உப்பு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு. அதுக்கப்புறம் இது கருப்பு எள்ளு. அது வந்து தேவையான அளவு. இதில் தேங்காய் சேர்க்கறது இல்லை. உண்ணியப்பத்துக்கு தான் தேங்காய் சேர்ப்போம். இதுக்கு தேங்காய் சேர்க்கறது கிடையாது. ஏன்னா இது 10 நாள் வரைக்கும் வீணாக போகாது, நல்லாயிருக்கும். அதனால தேங்காய் சேர்க்காம தான் இது செய்யணும். இப்போ கொஞ்சமாக வேணால் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் எங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால நாங்கள் சேர்க்கறது இல்லை. அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது அடுப்பில் எண்ணெய் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஒன்று சூடாகிக்கட்டும். இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் கரெக்டாக சூடாயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். விடும்போது ஒரே இதில் மட்டும் விடுங்க. இப்படி அது வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தானாகவே எந்திரிச்சு வெளியில் வந்துடும். இப்போ இது மேலே இப்படி நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மாவு கரெக்டு பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி தானாகவே எழும்பி வந்துச்சுன்னா
மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி போடும்போது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும். அடுத்ததும் பண்ணலாம். விடும்போது ஒரே இதில் தான் விடணும். அது ரெடி ஆன உடனே தானாகவே எழும்பி வந்துடும். நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த மாதிரி இரும்பு கடாயிலே பண்ணுங்க. அது அப்போ தான் அந்த ஒரு நல்ல ஒரு பாரம்பரிய ஒரு டேஸ்ட் அதில் வரும் இந்த அப்பத்துக்கு. இதுக்கு பேர் தான் நெய்யப்பம். உண்ணியப்பங்கிறது வந்து நம்ம பணியார சட்டியில் பண்ணுறதுக்கு பேர் தான் உண்ணியப்பம். இது வந்து நெய்யப்பம். நம்ம இதில் செய்யறதுக்கு பேர் தான் உண்ணியப்பம். இது வந்து நெய்யப்பம். இப்படி ஒரு 2 நிமிஷம் பிடிச்சிட்டு இருந்தாலே எண்ணெயெல்லாம் தானாகவே வடிஞ்சிரும். நம்ம அமர்த்தி பிடிக்க வேணாம். நான் சிலப்போ ஸ்லிப் ஆகிடும், அதுக்காக சொல்கிறேன். இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்து ஒரே இதில் அவ்வளோதான். அவங்க வெந்ததுக்கு அப்புறம் தானாகவே எந்திரிச்சு வெளியில் வந்துடுவாங்க. நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க.
இப்போ நம்மளோட நெய்யப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவோடு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.